தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 21/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்று கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை, நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்றவர்களை, நம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தரும் நேசிப்பாராம், ஆசீர்வதிப்பாராம். எவ்வளவு அன்பு பார்த்தீர்களா? அப்படி கர்த்தர் நம்மை பார்த்து கூறும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை மகிழ்விக்க வேண்டும், அவர்களுக்கு இறைவனுடைய அன்பை நாம் எடுத்துக்கூற வேண்டும். அப்படி நாம் பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இன்னும் பல மடங்குகள் ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இன்றிலிருந்து நம்மை யாராவது துன்பப்படுத்தினாலோ அல்லது ஏளனமாக கூறினாலோ நாம் அவர்களை சபிக்க கூடாது. அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் இன்று இவர்கள் மூலமாக எனக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்துள்ளார் என்று அமைதியாக அதை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்க செய்து பொறுமையாக என்னை வாழ தந்த கிருபைக்காக நன்றி என்று பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டோம் என்றால், ஏற்றுக்கொண்டது மட்டுமன்று அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் என்னை இலக்காலமாக என்னை இப்படி இழிவுபடுத்தினாலும் கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதியும் என்று மனதார கர்த்தருக்குள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தரும் நம்மை ஆசீர்வதித்து நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் மென்மேலும் ஆசீர்வாதத்தை அருளி நம்மை உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் பிறரை மனதால் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் தீங்கு செய்தாலும் அதற்காக அவர்களை சபிக்காமல், அவர்கள் மேல் வருத்தப்படாமல், அதற்காகவும் நன்றி கூறி அவர்களை மனதால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அதன்படி நாங்களும் மனதால் ஆசீர்வதிப்போம் என்று உறுதியெடுக்கின்றோம். உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனை. ஆமென்.